எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிள்ளையார் சதுர்த்திக்காக ஒரு அருமையான 4 விதமான பிரசாதம் தான் செய்ய போகிறோம். வாங்க ஒவ்வொன்றா செய்யலாம். ஃபஸ்ட்டு நான் புளி சாதத்துக்கு பொடி பண்ணிக்கலாம். நம்ம கோயிலெல்லாம் எப்படி பண்ணுவாங்க, பொடி பண்ணி புளியோதரை. கோயில் புளியோதரைனாவே நமக்கு இன்னொரு பாக்கெட் வாங்கி சாப்பிட்லாம் தோணும். நிறைய முறை நம்ம போகிற கோயிலெல்லாம் புளியோதரையே கிடைக்காது, எல்லாமே காலி ஆகிடும். சக்கரை பொங்கல் அப்புறம் வேறு ஏதாவது தான் கிடைக்குமே பிரசாதம். புளியோதரை மட்டும் கிடைக்காது. அதுவும் திருச்செந்தூரில், அப்புறம் திருச்சியில் ஒரு முறை போன பிரியா புளியோதரை, கோயில் புளியோதரை தான் ரொம்ப பிடிக்குமே. ஒவ்வொரு முறை போய் கேட்கும் போதெல்லாம் ஆயிடுச்சுங்க, தீர்ந்துருச்சுங்க அப்படின்னுவாங்க. அந்தளவுக்கு ஒரு அருமையாக சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம புளியோதரை செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம் வாங்க. வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் தான் இப்போ பார்க்க போகிறோம். நான் கொஞ்சமாக செய்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் அளவு எவ்வளோ செய்யணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம், மிளகு 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், எள்ளு 1 ஸ்பூன், ஒரு 6 சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 6 வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாம் நம்ம வெறும் கடாயில் வறுத்து எடுத்துக்கணும். மிளகு சேர்த்துக்கிறேன். தனியா 1 டீஸ்பூன். இப்போ இந்த மிளகும் தனியா 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். மற்ற பொருளெல்லாம் ரொம்ப ஈஸியாக வறுபட்டுடும். அதனால் இது முன்னாடி கொஞ்சம் நேரம் வறுபட்டதுக்கப்புறம் மற்றது சேர்த்துக்கலாம். இப்போ தனியாவும் மிளகும் கொஞ்சம் நேரம் வறுபட்டுடுச்சு. இப்போ வெந்தயம் சேர்த்துக்கிறேன், சீரகம், கடுகு, வரமிளகாய். கடைசியாக நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம். இப்போ எள்ளு சேர்க்கும் போது எள்ளு ரொம்ப தீஞ்சு போயிடும். அதனால் கடைசியாக சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். கடைசியாக எள்ளு சேர்த்துக்கிறேன். அது கூடவே பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இப்படி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே எள்ளெல்லாம் நல்லா வறுபட்டுடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ புளி கரைசலுக்கு தாளிச்சிக்கலாம். புளி கரைசலுக்கா, புளி சாதத்துக்கா? புளி சாதத்துக்கு தான். ஃபஸ்ட்டு இது பருப்பெல்லாம் வறுத்துக்கணும்ல. புளி கரைசலுக்கு ஆமாம், தாளித்து எடுத்துகிட்டு அப்புறமா புளி நம்ம கொதிக்க வைக்கணும்ல, அதுக்காக தான். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பருப்பு கொஞ்சம் பொன் வரலாம் நல்லா வறுந்து வரட்டும். பாருங்கள், உளுந்தும் கடலைப்பருப்பு ஒரு பாதி அளவுக்கு வறுப்பட்ட உடனே நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் வேர்க்கடலை எடுத்துருக்குறேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூட வரமிளகா 3. நம்ம ஏற்கனவே புளி சாதத்துக்கு பவுட்ரு ரெடி பண்ணுறதுக்கு வரமிளகாலாம் வறுத்துருக்குறோம். அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. வேர்க்கடலெல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ முந்திரி சேர்த்துக்கிறேன். நம்ம சாமிக்கெல்லாம் பிரசாதம் செய்யும் போது நல்லா அவருக்கு பிடிச்ச மாதிரி நல்லா முந்திரி, வேர்க்கடலை இந்த மாதிரி எல்லாம் பிரசாதத்துக்கு நல்லா கோயிலுங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா திராட்சை கூட சேர்ப்பாங்க தானே. புளி சாதத்துக்கு திராட்சைலாம் சேர்ப்பாங்க. சாப்பிடும்போது என்னடா ஒன்று கொஞ்சம் இனிப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தா சாதத்துக்கு திராட்சை நான் பார்த்துருக்குறேன். நான் பெங்களூர்லலாம் போடுவாங்க நிறைய கோயில். நல்லா புளி சாதத்துக்கும் போடுறாங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம இது எல்லாம் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதே கடாயில் தான் நம்ம புளி கரைசலை கொதிக்க வைக்க போகிறோம். இதே எண்ணெயில் நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டிக்கிட்டேன். இந்த புளி தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளி கரைசலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். புளி கரைசலுக்கு இல்லை, புளி சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். புத்திசாலி தான்ப்பா. மஞ்சள் தூளும் இதிலே சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து கலந்து கொடுத்துட்டு புளி நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அப்போ தான் பச்சை வாசனை இல்லாமல் புளி சாதம் நம்ம கோயில் பிரசாதம் மாதிரி இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்தது மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலாம். ரெண்டாவது எண்ணெயில் வதக்கிறது அதில் சேர்க்கறதுக்கா, புளி தூளை சேர்க்கறது? ஆமாம், கடைசியாக சேர்த்தா அது பருப்பெல்லாம் நல்லா முறுமுறுன்னு இருக்குல்ல. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்க வேணாம், ரொம்ப நைஸாகவும் இருக்க வேணாம். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்புன்னு இருக்கணும். தெரியுதா? இந்த மாதிரி அரைச்சிக்கணும். கோயில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டா கோயில் புளியோதரில் தெரியும் பார்த்தியா, கொஞ்சம் அந்த மிளகாவோட அதெல்லாம் கொஞ்சம் மேலே பவுட்ரு மாதிரி தெரியும். நீங்கள் தான் திருத்தணிலேயே பூந்து விளையாடுனங்கள்ல பிரசாதம்லாம். குழந்தையிலேருந்து கல்யாணம் ஒரு வரைக்கும் வாரம் செவ்வாய்க்கிழமைனா கோயிலுக்கு போயிடுவோம், திருத்தணி கோயிலுக்கு. அதனால் உங்களுக்கு புளியோதரெல்லாம் தெரியும். இப்போ நம்ம பவுட்ரு பண்ணிட்டோம். புளி நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம புளி கரைசல் எவ்வளோ தண்ணியாக ஊற்றணும். நல்லா கொதித்து
திக்காக நல்லா வந்துருச்சு. கோயில் புளியோதரெலாம் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கூட வந்து அவங்க ஸ்வீட்டுக்கு வந்து வெல்லம் சேர்ப்பாங்க. பாருங்கள், கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். அந்த இனிப்போடு சேர்த்து அந்த புளியோதரை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் சேர்த்து தித்திப்பாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். ஆமாம், கோயில் புளியோதரை எல்லாமே அப்படி தான் இருக்குமே. சும்மா லைட்டாக கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்குவாங்க. வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம். பாருங்கள், நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச இந்த பவுட்ரு வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் கொஞ்சமாக புளி கரைசல் இருக்கிறதுனால நான் ஒரு 3 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். பவுட்ரு வந்து பண்ணுறதை நம்ம கொஞ்சம் அதிகமாகவே பண்ணிக்கலாம், மிக்சியில் அரைக்க முடியாதுன்றதுனால. பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் போடும் போது வந்து நம்ம பார்த்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இது ஒரு கண்ணாடி டப்பாவில் போட்டு வச்சா எப்பாவது யூஸ் ஆகும். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாமா? போட்டுரு. எல்லாமே போட்டுட்டேன். என்ன கொஞ்சம் போட்டுரு. எல்லாமே வேணாம், இது போதும். ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு போதும். நான் வந்து எனக்கு வந்து 4 டீஸ்பூன் வந்து தேவைப்பட்டுச்சு. பாருங்கள், பவுட்ரெல்லாம் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிச்சா போதும். ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேணாம். நம்ம எண்ணெய் ஏற்கனவே வறுத்து அரைச்ச பவுட்ருன்றதுனால போட்டு 1 நிமிஷம் கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்த பருப்பு எல்லாமே வந்து இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு, முந்திரி, வேர்க்கடலை. ஆமாம், எல்லாமே இதில் சேர்த்துணும். அப்படியே சேர்த்துட வேண்டியது தான். இதுதான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா? இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி இது பருப்போட போட்டு வைக்கலாமா, அந்த பேஸ்ட் மட்டும் வைக்கணுமா? நம்ம வந்து இப்போது சாதம் கலக்கிறதுக்காக இந்த அளவுக்கு போட்டோம். வேணான்றவங்க வந்து தாளிப்பு அப்பப்போ தாளிச்சிக்கினாங்கன்னா பருப்புலாம் வந்து கொஞ்சம் நல்லா போடக்கூடாது. இல்லை, பாட்டிலில் ஸ்டோர் அந்த கொதிக்க வச்சுல பவுட்ரு போட்டு அதை மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஆமாம். பாருங்கள், சாதம் வந்து நான் வெடித்து எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நம்ம வந்து 4 விதமான பிரசாதம் செய்கிறதுனால ஒன்றாவே சாதத்தை வெடித்து நீங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சுட்டிங்கன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி விசேஷ நாளெல்லாம் வந்து தனித்தனியாலாம் செஞ்சுன்னு இருக்க முடியாது. ஏன்னா ஒரே சாதத்தில் தான் நம்ம பிரசாதம் வந்து தனித்தனியாக செய்ய போகிறோம். அதனால் சாதம் வந்து ஆற வச்சு நல்லா இந்த மாதிரி உதிராக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து புளி கரைசல் வச்சுருக்கு இல்லையா, அதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். தேவையான அளவுக்கு போட்டு கலந்துக்கலாம். நான் வந்து எப்போவுமே சாதம் வெடிக்கும் போது உப்பு சேர்த்து தான் சாதம் வெடிப்பேன். அதனால் வந்து குழம்புல வந்து கொஞ்சமாக தான் நான் கரெக்டாக போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உப்புலாம் போட்டு கலந்துக்குங்க. பாருங்கள், புளியோதரை வந்து நம்ம பிள்ளையாருக்காக ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது வந்து லெமன் சாதம் செஞ்சுக்கலாம். புளியோதரை வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்து லெமன் சாதம் தான் தாளிக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, அப்பா இன்றைக்கி தான் போட்ட உடனே வெடிச்சிருக்கு தானே. உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன். வேர்க்கடலையே சீக்கிரமாக வறுபட்டுடுதுப்பா. இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு தான் லேட் ஆகுது. இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன், ஒரு 2 டீஸ்பூன் வேர்க்கடலை. இப்போ பருப்பெல்லாம் நல்லா வறுந்துடுச்சு. இப்போ முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஏன்னா சாமி பிரசாதம் போது நம்ம இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது சாமிக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து நட்ஸு தான். அதனால் வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சு பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது. அது கூடவே வந்து 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் கருவேப்பிலை. நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தில் பாதி தான் எடுத்துக்கிட்டேன். அந்த எலுமிச்சம்பழம் சாறும் சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். லெமன்லாம் சேர்த்து நல்லா உப்புலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாதம் போட்டு கலந்துக்கலாம். நான் எப்போவுமே பிரசாதம்லாம் செய்யும் போது நிறைய ஐட்டம் செய்வேன். ஒரே வாட்டி சாதம் வந்து வெடிச்சிட்டு நல்லா தட்டை தனித்தனியாக ஆற வச்சுடுவேன். நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தனித்தனியாக என்னென்ன பிரசாதத்துக்கு தேவையோ அதை போட்டு நம்ம கலந்துக்கலாம். ஒரே போல சாப்பாடு வடிச்சிட்டா ஈஸி இல்லை. ஆமாம், தயிர் சாதத்துக்கு மட்டும் கொஞ்சம் குழந்து இருக்கணும். ஆனால் அதுக்கும் நான் வந்து தனியாக வந்து செய்ய மாட்டேன். சில பேர் வந்து பச்சரிசி தயிர் சாதத்துக்கு செய்வாங்கள்ல, நான் வந்து இந்த புழுங்கல் அரிசியிலே நம்ம அடியில் இருக்கிற சாதத்தை வந்து அப்படியே விட்டுட்டு அந்த சூட்டில் வந்து கொஞ்சம் நல்லா குழஞ்சிடும். பாருங்கள், லெமன் சாதமும் நம்ம கலந்துட்டோம். பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி தூவிட்டு கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்தது வந்து நம்ம தயிர் சாதம் தாளிச்சிக்கலாம். பாருங்கள், தயிர் சாதத்துக்கு வந்து நான் சாதம் வந்து நல்லா வேக வச்சு நல்லா கரண்டியில் வந்து மசிச்சு விட்டுக்கிட்டேன். நம்ம இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு நிறைய வேணும் கம்மியாக வேணும்னு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து நான் ஒரு டம்ளர் ஒரு 100 கிராம் பால் வந்து காய வச்சு வச்சுருக்கிறேன். இந்த பாலும் சேர்த்துக்கலாம். நம்ம தயிர் சாதம் எப்பவுமே வந்து உடனே சாப்பிட்றதா இருந்தால் தயிர் மட்டுமே போதும். நம்ம வெளியே போகிறோம், இந்த மாதிரி சாமிக்கு பிரசாதம்லாம் செய்யும் போது 1 மணி நேரம் ஆகும் நம்ம சாமி கும்பிடும் அப்படின்னும் போது தயிர் வந்து கலந்து வச்சு புளிப்பாயிடும். பால் ஊற்றி கலந்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக இருக்கும். தயிர் பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம்.
தயிர் சாதத்தில் மீன் பால் சாதம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமாம், டேஸ்ட் நல்லா இருக்குங்க. தயிர் சாதம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்கணும். அதான் நம்ம சாப்பிட்றதுக்குள்ள கட்டியாகிடும். பாலும் தயிரும் சேர்த்து இந்த அளவுக்கு வந்து நம்ம கலந்து வச்சிடலாம். இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளித்து போட்டுக்கலாம். பிள்ளையாருக்கு 3வது பிரசாதம். தயிர் சாதத்துக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் இருக்கணும் தயிர் சாதத்துக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தயிர் சாதத்துக்கு இஞ்சியெல்லாம் சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி சும்மா போட்டால் தான் அந்த தயிர் சாதம் டேஸ்ட்டு இருக்கும். இதில் வந்து மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம். மாதுளம்பழம் சேர்க்கலாம், திராட்சை சேர்க்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துங்க. நம்ம கோயிலெல்லாம் வந்து பிரசாதம் எந்த அளவுக்கு வாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தான் சேர்ப்பாங்களே கோயிலெல்லாம். இஞ்சி, பெருங்காயம் இது எல்லாம் சேர்க்கறதுனால தான் அந்த மணமே அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளிச்சதை இந்த தயிர் சாதத்தில் கலந்துக்கலாம். கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டா நம்ம பிள்ளையாருக்கு தயிர் சாதம் ரெடி. ஆனால் சாமிக்குனாவே பிரசாதம்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்படி பண்ணாலும் சரி அவ்வளோ கரெக்டாக இருக்கும் எல்லாமே. கொஞ்சம் கட்டி ஆகிடும்ல? ஆமாம், கட்டி ஆகிடும். பூஜையெல்லாம் முடிஞ்சு சாப்பிடுவோம்ல, அதுக்கு தான் இந்த மாதிரி வந்து செய்யணுன்றது. அவ்வளோதான். இது தயிர் சாதம் முடிஞ்சுது. அடுத்தது பாசிப்பருப்பு பாயசம். சாதம் வந்து நம்ம 3 விதமான பிரசாதம் செஞ்சிட்டோம். இப்போ 4வது வந்து நம்ம பாசிப்பருப்பு வச்சு பாயசம் தான் செய்ய போகிறோம். பருப்பு வந்து நீங்கள் வறுத்து பாயசம் செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே போடுறத விட இந்த மாதிரி வறுத்து போடணும். ஏன்னா நம்ம பருப்பு அப்படியே வேக வைக்கும் போது கொஞ்சம் குழப்பாயிடும். நம்ம வறுத்து போடும் போது பாயசம் வந்து நல்லாயிருக்கும். மணலாக சூப்பராக இருக்கும். வறுத்துட்டு கழுவணுமா இதை? ஆமாம், வறுத்துட்டு கழுவிக்கணும். ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு வறுத்துக்கணும். கலரும் மாறக்கூடாது. அதே சமயத்தில் பருப்பு வந்து நல்லா வறுந்துருக்கணும். பொன் வறுவலாக வரணும். நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து கலர் மாறி இருக்கணும். ஆனால் ரொம்ப தீஞ்சு போகிற மாதிரி வறுக்கக்கூடாது. நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். கழுவணுமா இப்போ? ஆமாம், கழுவாமல் போட முடியாதுல்ல. நல்லா கழுவிக்கிட்டேன். பருப்பு வந்து இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் வந்து 1 டம்ளர் வந்து பருப்பு எடுத்துக்கிட்டேன். இப்போ 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறேன். பருப்பு நல்லா வேக வச்சு ஒரு 3 விசில் வந்து விட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அப்படியே கரண்டியில் வந்து லேசாக கலந்து கொடுத்தா போதும். இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம வெல்லம் பாகு வந்து காய்ச்சிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து இந்த டம்ளரில் தான் எடுத்தேன். இதே டம்ளரில் நான் வந்து 1.5 டம்ளர் வந்து வெல்லம் எடுத்துக்கிறேன். 1.5 டம்ளர் அதிகமோ? இல்லை, கரெக்டாக இருக்கும். 1க்கு 1.5 கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். வேணுன்றங்க அதிகம் சேர்த்துக்கலாம். நல்ல வெல்லமாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கல் மண் இருக்குன்றதுனால நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதிகமாக தண்ணி வேணாம். நம்ம கூட வந்து கொஞ்சம் பாலும் சேர்ப்போம். வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சின்னா நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். பாருங்கள், வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். பருப்போடவே வா? ஆமாம். உங்களுக்கு இனிப்பு வேணும்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாகவே தான் சேர்த்துருக்குறேன். ஆனால் 1.5 கரெக்டாக தான் இருக்கும். இதுவே இனிப்பாக தான் இருக்கும் இல்லையா? நீங்கள் தேங்காய் பால் வேணும்னா அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பசும்பால் தான், காய வச்ச பால் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. இல்லை நீங்கள் பால் வேணான்னா தேங்காய் பால் அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாலே எல்லாம் கூட சாப்பிடலாமா? பாலே எல்லாம் கூட வெறும் பாசிப்பருப்பு வெல்லம் போட்டு கூட செய்யலாம். தேங்காய் பால் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு பால் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வைக்கணும்னு இல்லை. ஏன்னா பால் வந்து நம்ம நல்லா காய வச்சு தான் எடுத்துக்கிட்டோம். இப்போ முந்திரி திராட்சை வந்து தாளித்து இந்த பருப்போடு சேர்த்துட்டா ஒரு அருமையான பாயசம் ரெடி. 1 டீஸ்பூன் வந்து நெய் போதும். பாயசத்துக்கெல்லாம் வந்து நெய் அதிகமாக வேணாம். நெய் நல்லா காஞ்சிடுச்சு. நான் ஒரு சின்ன துண்டு தேங்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். இந்த தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த பாயசத்துக்கு இந்த மாதிரி போடும் போது நீங்கள் பாயசம் குடிக்கும் போது அது ஒவ்வொரு கடி வந்து அந்த தேங்காய் வரும். ரொம்ப அருமையாக இருக்கும், குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். தேங்காய் பொடியாக போட்டுருக்கேன். துருவி கூட போடலாமா? துருவி கூட போடலாம். ஆனால் அதோட இது நல்லா இருக்கும். அதுதான் கேட்குறேன். நெய்யிலே வறுப்பட்டு நல்லா வறுத்து போடுறல நெய்யில் தேங்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட வந்து முந்திரியை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் வறுப்பட்டதுக்கப்புறம் கடைசியாக வந்து திராட்சை சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதங்கணும். வதங்கணும் இல்லை, வறுக்கணும். வெங்காயம் தக்காளி தான் வதக்கணும், தேங்காயெல்லாம் வறுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வறுந்துடுச்சு.
இப்போ நம்ம வந்து பாயசத்தில் எடுத்து ஊற்றிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி. இந்த நெய் போட்டு தாளித்து போட்டதுக்கப்புறம் தான் வந்து பாயசமே வாசனை அப்படி இருக்குது தானே. ஸ்மெல்லு நல்லா வருது இப்போ. ஆமாம், இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நம்ம குடிக்கிறதுக்குள்ளே சூடாறி கொஞ்சம் திக்காக வந்துடும். ரொம்ப நீங்கள் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காக இருந்தாலும் பருப்பு பாயசம்லாம் வந்து குடிக்கிற மாதிரி இருக்கணும். கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த தேங்காவோட கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒரு அருமையான பாசி பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. பிள்ளையாருக்கு தேவையான பிரசாதம்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், பாசிப்பருப்பு பாயசம். நம்முடைய பிள்ளையாருக்கு பிரசாதம் வந்து 2வது நாள் வீடியோ வந்து 4 விதமான பிரசாதம் செஞ்சுருக்கோம். ஏற்கனவே வந்து 2 பிரசாதம் வந்து போட்டாச்சு. சுண்டல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான சாதம், பருப்பு பாயசமும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். பிள்ளையார் சத்துக்கு நீங்கள் வந்து மலரம்மா சமையல் சேனலுக்குள்ளே போயிட்டாவே நம்ம வேறு எதுவுமே தேட வேணாம், பார்த்து அப்படியே செஞ்சு நம்ம சாமிக்கு பிரசாதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணணும். அதனால தான் வந்து நம்ம இந்த வருஷம் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி செஞ்சு பூஜை பண்ணுவோம் அதே மாதிரி தான் எல்லாமே வந்து நான் வீடியோவே எடுத்து போடுறேன். நீங்கள் பார்த்து சூப்பராக எல்லாரும் பார்த்து செஞ்சு நம்முடைய பிள்ளையாருக்கு வந்து நல்லா அவருக்கு பிடிச்ச மாதிரி பிரசாதம்லாம் செஞ்சு பூஜை பண்ணிவிட்டு அவர்கிட்டேருந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இப்போ 2வது நாள் வீடியோவும் முடிஞ்சுது. அடுத்த வீடியோ வந்து ஒரு அருமையான கொழுக்கட்டையோடு பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.